இப்போ வாங்க போவோம்மா. ஓகே ஒரு நிமிஷம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லுவாங்களே, அதை சொல்ல மாட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அது என்னப்பா அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? என்னடா போவோம்மா? அது சொல்ல மாட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் இதெல்லாம் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். None shall defy me. I will make you suffer. I am the god of war. நிறைய பேர் வந்து சைலண்டாக கேம் ஆடினா கொஞ்சம் போர் அடிக்கும், நீங்கள் பேசிகிட்டே ஆடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வாய்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆமாம், பேசிகிட்டே ஆனாலும் கொஞ்சம் உங்களுக்கும் புரியும்ல என்ன பண்ணணும்னு. பேசிட்டாலும் இது இந்த இடம் எப்படின்னா, இவனுங்க மேலே இருந்து வில்லு விட்டுட்டே இருப்பானுங்க. இவனுங்க நம்மளை வந்து இவனுங்க கிட்ட நம்ம மேலே போக முடியாது. நம்ம மேலே ஏறணும்னா நமக்கு எதுனா ஒரு ஏறுறதுக்கு எதனா ஒன்று வேணும். அது என்ன பண்ணணும்னா, இங்கே நமக்கு அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்க, இந்த பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு நம்ம அங்கே போய் வைக்கணும். R2 வந்து ஹோல்ட் பண்ணால் இந்த பாக்ஸை பிக் பண்ணிடலாம். R2 X கொடுத்தா இந்த பாக்ஸை கிக் பண்ணுவாங்க. இப்போ இவனுங்க இந்த வில்லு வந்து இந்த பாக்ஸில் பட்டதுன்னா இந்த பாக்ஸ் உடஞ்சிரும். அவங்க உடையாமல் இந்த பாக்ஸ் எடுத்துருக்காங்க. இன்னும் திரும்பி போயிட்டு ஸ்டார்டிங் இடத்துலையே இருக்கும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். 2-3 டைம் ஆடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த ஸ்டேஜை முடிக்கிறது. ஏன்னா நீங்கள் நிறைய டைம் கொண்டு வரும்போது உடஞ்சிட்டே இருக்கும். எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதால நான் டக்கு டக்குன்னு பண்ணிட்டேன். உங்களுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கலாம். வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே தான் போனோம். ஆனால் இந்த டோர் லாக்காக இருக்கும். கீயை நம்ம கண்டுபிடிக்கணும். கத்திட்டே இருக்காத மயிரமா, பொறுமையாக தான் போய் கேத்துட்டு வரணும். ஓகே, இந்த மேலே ஏறி நம்ம போனோம். இங்கே வேறு வருவானுங்களே, வருவாங்க. போகிறீங்களா? என்ன பண்ணானுங்க? இந்த ஓ கொடுத்தா இவனுங்களை பிடிச்சி இழுத்து விட்டலாம். அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஓ கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடும். என்ன பாக்ஸ் கூட எடுத்திங்கன்னா இதை எப்படி தான் அடிப்பான். ரொம்ப நேரமாக அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரையாங்கிள் வந்து பவர் ஹெவி அட்டாக். அப்படியே ஓ கொடுத்து இழுத்து விட்டுருங்க, அதுலேயே செத்துருவானுங்க. அப்படி பிடிச்சி எடுத்து விட்டா கீழே இருக்கிறவனுக்கு அடிப்படும். அது ரூல் பிளேட்டை தான் சொல்லுதே. ஓ பண்ணால் கிளைம் அவனை கிராப் பண்ண முடியாது. ஐயோ, நான் பிடிச்சவனை கத்துனான். ஓகே, இப்போ இப்போ நம்ம மேலே போயிட்டு இந்த ரோப்பில் போயிடும். ஆனால் இருக்கு இங்கே நமக்கு ஒரு கிரேட் இருக்கும் இந்த சைடில். இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அவசரப்பட்டுட்டேன்.
இந்த பிளட்லாம் நம்ம நிறைய கலெக்ட் பண்ண இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பவர் அப்கிரேட் பண்ண யூஸ் ஆகும். நம்மளோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அடிக்கிறோம்ல, அந்த ஸ்வாட் அப்கிரேட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த பிளட்டு நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோமோ யூஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த ரோப்பில் போயிட்டு இந்த இடத்துக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு கண்ணு கிடைக்கும். கண்ணு கிடைச்சா நம்மளோட ஹெல்த் இருக்குல்ல, மேலே க்ரீன் கலரில் இருக்குல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும், இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபெதர் மாதிரி கிடைக்கும். அது நம்ம ஒரு 6 சேர்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு மேஜிக் பவர் கிடைக்கும். அது இன்க்ரீஸ் ஆகும். அது வந்துருச்சு பாருங்க, இப்போ தான் கிடைக்கும். இங்கேருந்து தான் நமக்கு மேஜிக் பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். ரெட் கலரில் ஹெல்த் இருக்கிற மாதிரி ப்ளூ கலரில் அது வரும். Lord Poseidon, Kratos, before you reach Athens, there is a task you must complete. This beast, this Hydra, it has terrorized my seas for far too long. Your skills are admirable, but you will need assistance. You will need the power of the gods. Take this weapon, Kratos. Take this power and use it to defeat your enemies. இதோ சொன்னால இதுதான் அந்த பவர். லைட்டிங் பவர் மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம L2 ப்ரெஸ் பண்ணணும். L2 ப்ரெஸ் பண்ணால் ஃபுல் லைட்டிங் சுற்றி வரும். Go forth in the name of Olympus. எனக்கு அவர் ஏதோ பேர் கேட்போம். நிறுத்திட்டாரா? எத்தனை பேர் வந்தாலும் அந்த L2 கொடுத்தா ஷாக் மாதிரி ஆகும். காட்டுற மாதிரி இதுதான். நல்ல பவராக இருக்கும். இதை மாதிரி நமக்கு போக போக நிறைய பவர் குறைச்சிட்டே இருக்கும். ஒரு பவராக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட் இருக்குது. இந்த இதான் ப்ளூ கலர் ஃபுல்லாகிடும். இப்போ வந்து நமக்கு எல்ல இது கிடைச்சிருக்கு. இது மாதிரி நிறைய சூப்பர் பவர் நிறைய போக போக நிறைய கிடைக்கும். இது ஒன் ஆஃப் த பவர். சேவ் பண்ணிட்டோம். இதோட இதெல்லாம் முடிப்போமா? சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பை நண்பர்களே.